ஹாய் காய்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் காளிதாஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் வைபகேஷன்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய வைபகேஷன்ஸ் சேனல்லேருந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கோடை வாசஸ்தலத்துக்கு நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நாம் இப்போ இருக்கிறது உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கிறோம். உடுமலைப்பேட்டையிலேருந்து வால்பாறைக்கு பழனிலேருந்து ஒரு பஸ் விட்ருப்பாங்களாட்டு இருக்குது. கரெக்டாக 8 மணிக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருதுங்க. ஓகே கேஸ், உங்களுக்கு டைம் ஷெடியூல் காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் ஏறி நம்ம பஸ்ஸில் ஒரு சீட் ஒன்று போட்டு உட்காந்துக்கலாம். அண்ட் நம்மளுடைய பஸ் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டை விட்டு அப்படியே மூவ் ஆகி வெளியில் போக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லாமல் என் பாட்டில் பஸ்ஸு போயிட்டுருக்குது வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்கிறீங்களா? நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, நான் தான் உங்களுக்கு உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் அந்த டைம் ஷெடியூல் காமிச்சேன்ல. ஓகே கைஸ், இருந்தாலும் நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். எஸ், நாம் இன்றைக்கி மூணார் போக போகிறோம் உடுமலைப்பேட்டையிலேருந்து. ஓகே கைஸ், நம்ம உடுமலைப்பேட்டை நகராட்சிக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம மெயின் ரோட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். உடுமலைப்பேட்டை நகராட்சி இந்த ஊரை பாருங்களேன். இதுவே மூணாருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளை பாதி கரங்கடிச்சிட மாட்டே இருக்குது. அந்தளவுக்கு இதோட நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் பாருங்கள். ரெண்டு பக்கமும் செம்ம சூப்பராக இருக்குது. கைஸ், நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணார் வரைக்கும் 121 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ட்ராவல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 மணி நேரமாவது ஓட்டுவாங்க. நீங்கள் கார்லேயோ இல்லை 2 வீலர்லேயோ போனீங்கன்னா 2.25 மணி நேரத்தில் நீங்கள் மூணாருக்கு போயிடலாம். கைஸ், இது ஃபஸ்ட்டு செக் போஸ்ட். இது ஆக்சுவலாக தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் சார்ந்த செக் போஸ்ட். இது உடுமலையிலேருந்து நீங்கள் மூணாருக்கு போகணும் அப்படின்னா இந்த செக் போஸ்ட்டை தாண்டினதும் ஒரு அடர்ந்த காட்டு வழி பாதையில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு டீப் அண்ட் டென்ஸ்டு ஃபாரஸ்ட் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டு விலங்குகள்லாம் வாழுது. இந்த காடு எல்லாமே ஆனைமலை டைகர் ரிசர்வ், அதாவது ஆனைமலை புலிகள் காப்பகம், அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது தான். கைஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இழக்க வேண்டி நேரிடும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 85 கிலோமீட்டர் தான். ஆனால் நம்ம கவர்மெண்ட் பஸ் இன்றைக்கி நம்ம போகிறது கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 3.25 மணி நேரமாவது ட்ராவல் பண்ணிடுவாங்க. காடுனா இதாங்க காடு. உண்மையிலே நம்ம காட்டோட சென்ட்ரு பாயிண்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்க, செம்ம. கைஸ், இந்த டேம் அமராவதி டேம். உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மூலைக்கும் பஸ் வசதி இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, வால்பாறை கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் நினச்சி கூட பார்க்கல. வால்பாறை கூட அங்கே 7:45 8 மணிக்கெலாம் அந்த பஸ் உள்ளே வருது. வால்பாறைக்கே உடுமலைப்பேட்டையிலேருந்து பஸ் இருக்க மாட்டே இருக்குது. கைஸ், பொதுவாக எல்லா ஊர்லேயும் உங்கள் பஸ் ஸ்டாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட், ஒரு எக்ஸிட் பாயிண்ட் தான் இருக்கும். ஆனால் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டை பாருங்களேன், மொத்தம் 4 வழி இருக்கும். எந்த வழியினாலும் போகலாம், எந்த வழியினாலும் வரலாமாட்டு இருக்குது. ஓகே கைஸ், நாம் அப்படியே சமதள பாதை அந்த காட்டு வழியிலேருந்து அப்படியே நாம் மலையேற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலை பாருங்களேன், இப்போ தான் ஒரு ஹேர்பின் பெண்டே வந்திருக்குது. ஆனால் இது எவ்வளோ ரிஸ்கியாக இருக்குது பாருங்கள். இந்த மூணார் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையேறும்போது சைடில் சைன் போர்ட்ஸ்லாம் வைப்பாங்கள்ல, ஹேர்பின் பென்ஸோட அந்த கவுண்ட்ஸ், அந்த எண்ணிக்கைலாம் வைப்பாங்கள்ல, அது எதுவுமே இதில் இல்லை. ஸோ ஹேர்பின் பென்ஸு மேக்ஸிமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரோடெல்லாம் பாருங்கள், ரொம்ப வளைஞ்சு கண்ணா பின்னான்னு தான் போயிட்டுருக்குது. கைஸ், பொதுவாக நம்ம எங்கே போனாலும் ஃப்ரண்ட் சீட்டை கெஞ்சு கூத்தாடி வாங்கியிருப்போம். ஆனால் இந்த பஸ்ஸில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த பஸ்ஸிலும் இல்லை, இந்த உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற எல்லா ரூட் பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட் லேடிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் காடு முடியலையாட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் காட்டு வழி பார்த்தா தான், காட்டுக்குள்ளே தான் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. ஏதோ லைட்டாக ஒரு மலை மேலே ஏறி மறுபடியும் ஒரு காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஓ, இது ஒரு செக் போஸ்ட் கைஸ். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கேரளா டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட். இப்போ நாம் இந்நேரம் வரைக்கும் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டு ஃபாரஸ்ட்டில் இருந்து இப்போ கேரளா டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம்.
இனி நம்ம ட்ராவல் பண்ணுறது எல்லாமே வந்து கேரளா காட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணோம். இதெல்லாமே வந்து கேரளா காடாட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாடு காட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆனைமலை டைகர் ரிசர்வ், ஆனைமலை புலிகள் காப்பகம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கேரளா காட்டுக்கு வந்து சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுவரி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது சின்னார் எப்படி சொல்கிறது, வனவிலங்குகள் சரணாலயம். இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகள் நிறைய வந்து கிராஸ் பண்ணும். அதாவது நம்ம வந்து போகிற வழியில் யானையை கூட பார்க்குறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கும், புளியை பார்க்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. பார்க்கலாம், நம்ம லக் இருந்தால் ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு. ஆமாம், அந்த லேடி தான். மோஸ்ட்லி அனிமல்ஸ் எல்லாமே சம்மர் சீசனில் தான் காட்டை விட்டு மேக்ஸிமம் வெளியில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரோட் சைடெல்லாம் வரும். இப்போ எல்லாம் மான்சூன் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லா வசதியும் உள்ளுக்குள்ளே எல்லாம் இருக்கிறங்காட்டி அவங்க எல்லாம் இப்போ ரோட்டை பக்கம் வர்றதே இல்லை. ஆமாம், ஜியோ தாங்க இப்போ. அப்புறம் வோடாஃபோன் இல்லை. மூணார் வந்து கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், அதாவது இடுக்கி மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த காடு பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு பசுமையாக இருக்குதுன்னு. உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாருக்கு ரொம்ப அதிகாலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கூட உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு, ஆவரேஜாக 3/4 மணி நேரத்துக்கு கூட ஒரு பஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவுடைய அந்த என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு நான் அந்த டைம் ஷெடியூல்ஸை காமிச்சிருப்பேன். தயவுசெய்து அதை நல்லா பார்த்து நீங்கள் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாருமே ஒரு டைம் பஸ்லேயே நீங்கள் மூணார் வந்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மூணாருக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து மூணார். இந்த 2 வழி இருக்குது. இது போக நிறைய ஹிடன் வழியெல்லாம் வந்து நம்ம பசங்க கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் யூடியூப்பில் நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வழியாக நீங்கள் வரலாம். ஆனால் பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி சீனிக் பியூட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா உடுமலைப்பேட்டை டு மூணார் வந்து பெஸ்ட்டு சாய்ஸ்னு நான் சொல்லுவேன். கைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் மாறுது பாருங்கள். கைஸ் இப்போ மூணாரில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்குது, கிளைமேட்ஸ் செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள், நம்ம மூணாரில் என்ட்ரு ஆகும்போதே ஒரு பெரிய ஆறு நம்மளை வரவேற்குது பாருங்கள். இந்த மூணாருக்கு பெயர் காரணமே பார்த்தீங்கன்னா 3 ஆறுகள் சேர்ந்து இந்த ஏரியாவில் ஓடுறங்காட்டி தான் இதுக்கு வந்து மூணாறுன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது முத்திரப்புழா, அப்புறம் வந்து நல்ல தண்ணி, அப்புறம் குண்டலி, இந்த 3 ஆறோட பேர். இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸோட டைம் பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக 10 மணி. பக்கத்தில் அந்த மூணாறில் எஸ்டேட்டில் வேலை பார்க்குற ஒரு ஐயா உட்காந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தார். அவருக்கு மொத்தம் 11 பேர பிள்ளைங்களாமா. கைஸ் இந்த ஏரியா பேர் கரிமுட்டியாமா. என் பக்கத்தில் உட்காந்துருக்க ஐயா சொன்னார். இங்கே ஒரு ஃபால்ஸை பாருங்கள். இந்த ஃபால்ஸில் குளிக்கலாம் செய்யலாம் மாட்டேங்குது. சின்னார் ஃபால்ஸா லக்கம் ஃபால்ஸான்னு சின்னார் ஃபால்ஸ்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்டே, ரிசார்ட்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு தங்குறதுக்கு லாட்ஜ் வசதி, எல்லா ஹோட்டல்ஸ் எல்லா வசதியும் இருக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் 2 வீலர், கார்ஸ், அப்புறம் வந்து பஸ்ஸில் வந்தால் கூட இங்கே நீங்கள் ஒரு ஹோட்டல், ஹோம் ஸ்டே எடுத்து நீங்கள் தங்கி இந்த ஏரியாவை நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம மறையூர் வந்துட்டோம். இதுதான் மறையூர் பஸ் ஸ்டாப்பு. கைஸ் மறையூர்லேருந்து மறுபடியும் நம்ம மூணார் நோக்கி மறுபடியும் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஃபால்ஸ் எல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குதுங்க. கைஸ் இப்போ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தனமர காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்குது.
நீங்கள் மறையூர்லேருந்து மூணார் போகிற வழியில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் சந்தன மர காடுகளாக இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு குரங்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிராஸ் பண்ணுதுன்னு. வந்ததுக்கு ஒரு குரங்கு தான் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த கேரளாவில் உள்ள குரங்குகள்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா புஷ்டியாக தெம்பாக இருக்குதுங்க. எப்படி கொழு கொழுன்னு இருக்கு பாருங்க அந்த குரங்கு. உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா மறையூர், தலையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஊர் இருக்குது. இங்கே ஒரு வாட்டர் ஃபாலை பாருங்கள். ஃபால்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க. இங்கே பாருங்க எத்தனை ஃபால்ஸு. மூணாரில் இப்போ மழை பெஞ்சு கிளைமேட் சூப்பராக இருக்குங்காட்டி பார்க்குற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் பயங்கரமாக ஓடிட்டு இருக்குதுங்க. கைஸ், தூரத்தில் மலையை பார்த்தீங்களா? அந்த மலையிலேருந்து பாருங்கள் எத்தனை ஃபால்ஸ் வந்து வலிஞ்சு கீழே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஓகே கைஸ், அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பச்சை கம்பளி போர்வை போத்துன மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த டீ எஸ்டேட்ஸ் எல்லாமே. கைஸ், அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் வாட்டர் ஃபால் எவ்வளோ சூப்பராக அங்கேருந்து விழுது பாருங்கள். ஐயோ, வேற 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 மாதிரிங்க, தரமாக இருக்குங்க. கைஸ், இப்போ மூணாரில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு, சீனிக் பியூட்டிஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாருக்கு ஒரு டிக்கெட்டை போட்டுருங்க. டிக்கெட்டை போட்டு உங்களுக்கு பட்ஜெட் கம்மி தான், ஒரு 1000 ருபீஸ் இருந்தால் போதும். நீங்கள் அப் அண்ட் டவுன், ஏன்னா சாப்பாடு செலவெல்லாம் இருக்குதுல்ல, சாப்பாடு செலவு, தண்ணி செலவு, அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லா செலவு இருக்குதுல்ல. ஸோ ஒரு 1000 ருபீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மூணாருக்கு இப்போமே ஒரு டிக்கெட்டை போட்டு நீங்கள் சுற்றி பார்க்கலாம் தாராளமாக. ஏன்னா அத்தனை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அப்புறம் பச்சை பசேல்னு பயங்கர கிளைமேட்டெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குதுங்க. அடடடடடா, அருமைடா, அசத்துது பாருங்க மூணாறு. இந்த தண்ணியெல்லாம் பாருங்க நல்ல பியூராக இருக்குது கைஸ். எல்லாமே மழை தண்ணி தான், மழை பெஞ்சு அப்படியே வந்து மலையிலேருந்து வலிஞ்சு கீழே வர்ற தண்ணி தான். ஆனால் எவ்வளோ பியூராக வருது பாருங்க. நேச்சர் வந்து இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கிற எல்லா அந்த மாசு எல்லாத்தையும் வந்து சூப்பராக ஃபில்டர் பண்ணி கீழே இறக்குதுங்க. அதுதான் கைஸ், நீங்கள் ஒரு வாட்டர் ஃபால் லவ்வர், அதாவது வாட்டர் ஃபாலை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அந்தளவுக்கு எல்லாருமே வாட்டர் ஃபால் நம்ம குளிக்கிறோமோ இல்லையா, ஆனால் வாட்டர் ஃபாலை வந்து நம்ம பார்ப்போம், நல்லா ரசிப்போம், எல்லாருமே விரும்புவோம். ஸோ நீங்கள் திகட்ட வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த சீசன் இஸ் த பெஸ்ட் சீசன் டு விசிட் மூணார். நீங்கள் கம்பல்சரி தயவு செஞ்சு மூணாருக்கு வந்து இப்போ ஒரு டிக்கெட் போட்டு வாங்க. நீங்கள் அப்படியே என்ன ஒரு 10 கண்ணு வேணும் உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸை ரசிக்கிறதுக்கே.
கைஸ், நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர், நீங்கள் ஒரு vlog லவர், நீங்கள் ஒரு vlog எடுக்கிறீங்க, ஒரு வீடியோ பண்ணுறீங்க, ஒரு ஷூட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஓன் வெஹிக்கிள்ஸ் தான் பெஸ்ட்டு சாய்ஸ். கவர்மெண்ட் பஸ்ஸை விட நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸில் வாங்க. வந்து ஓன் வெஹிக்கிள்ஸில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5-6 நாள் கூட இங்கே தங்கி நீங்கள் டோட்டல் ஷூட்டிங்கும் நீங்கள் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இடமெல்லாம். ஓகே கைஸ், நம்ம வந்து தகட்ட இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு ஃபைனலாக நம்ம மூணார் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் மூணார் வரணும்னா கம்பல்சரி ஒரு குடம் ஒன்று கொண்டு வாங்க, ஒரு கூடட் ஸ்வெட் ஒன்று கொண்டு வாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் கோட் விற்பாங்க, அதுவும் ஒரு 100 ரூபா தான் கொடுத்து வாங்கிக்கோங்க. ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் காளிதாஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் வைப் வெக்கேஷன்ஸ். உரலே மாறி போச்சுங்க. இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா மூணாரில் இருக்கிறோம். மூணார் வந்து ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான எல்லாருமே சுற்றி பார்க்கக்கூடிய ஓப்பன் டு ஆல் ஒரு கோடை வாசஸ்தலம். நான் இப்போ எங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு இடத்துல. இங்கே நீங்கள் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா மாதிரியே தான் இருக்கும். ஆனால் எல்லாமே கொஞ்சம் பிரபலமான ஏரியா தான். டவுன் சிட்டி தான். ஆக்சுவலாக வந்து மூணார் டவுன் சிட்டி தான். சாப்பிட்றக்காக வந்து சாப்பிட்டு அப்படியே போகிற வழி தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். கைஸ், உண்மையிலே பார்த்தீங்கன்னா மூணார் வேறு லெவல் கிளைமேட். மான்சூன் சீசன் ஆரம்பிச்சல இப்போ மூணார் வந்து இறங்குலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வர வழியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு நிறைய சீனிக் பியூட்டிஸ்லாம் சூப்பராக காமிச்சிருப்பேன். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதிலும் பார்த்தீங்கன்னா மூணார் மெயின் சிட்டியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. என்னால் சத்தியமாக இந்த கிளைமேட்டை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த சீசனில் நீங்கள் எல்லோரும் ஒரு டைம் மூணார் வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள். சம்மர் சீசனில் நம்ம ஒரு நாள் மூணார் வரலாம். இந்த மூணாரில் பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அட்டக்கல் வாட்டர் ஃபாலு. நம்ம வந்து சம்மர் சீசனில் ஒரு டைம் வருவோம். சம்மர் சீசனில் ஒரு டைம் வந்து கண்டிப்பாக இந்த மூணாரில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நம்ம A to Z லிஸ்ட் அவுட் போட்டு சுற்றி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.